மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டிற்கு சிஐஐ எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஸ்ரீவத்ஸ்ராம், சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பால் பொருளாதாரம் மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலை மனதில் கொண்டு பட்ஜெட்டில் சில கவர்ச்சிகர திட்டங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் 4.36% இருந்த நிதி பற்றாக்குறை 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் 5.13% உயர்ந்திருப்பதாக சாடியுள்ளார். மோடி ஆட்சியில் வளர்ச்சி ஏற்பட்டதாக தவறான புள்ளி விவரங்களை வெளியிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய KS அழகிரி, ஏழை எளிய மக்களின் வறுமையை ஒழிக்க எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என சாடியுள்ளார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் தோல்வியை பிரதிபலிக்கும் பட்ஜெட் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள நிதியமைச்சர் மதுரை எய்ம்ஸ் பற்றி மூச்சு விடவில்லை என சாடியுள்ளார். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு தடுப்பூசி, சூரிய ஒளி மின்சார கட்டமைப்புக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் உட்பட சில வரவேற்கத்தக்க அறிவிப்புகள் உள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டார். மயிலாடுதுறை தொகுதியை விருப்ப தொகுதியாக காங்கிரஸ் கேட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த தொகுதியை திமுகவுக்கே ஒதுக்க வேண்டும் என நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் 7வது நாள் ஆலோசனை கூட்டத்தில் சிதம்பரம், மயிலாடுதுறை நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் சிதம்பரம் தொகுதியில் யார் போட்டியிட்டாலும் இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதே நேரம் மயிலாடுதுறை தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என நிர்வாகிகள் கோரியதாக கூறப்படுகிறது. அதே நேரம் யார் போட்டியிட்டாலும் வேற்றுமையை மறந்து வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு திமுக குழு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் நாடாளுமன்ற கூட்டணி குறித்த நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. பல இலக்குகளில் அது ஒரு இலக்கு. நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் அமைப்போம். அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம். அதாவது இன்னைக்கு தான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதன் பிறகு ஐயா அவர்கள் எங்களை அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார். இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதான் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். அதிமுகவுடன் பல கட்சிகள் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறிய முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், கூட்டணிக்கு பாமக வருமா என்பது குறித்து இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்றார். ஒரு எதிர்ப்பு அலை திமுகவுக்கு, ஒரு ஆதரவு அலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே மற்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகளுக்கு தெரியும். அதனால் ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க, தோக்கிற குதிரை மேலே யாரும் பந்தயம் கட்ட மாட்டாங்க. அதனால் எங்கள் கூட கூட்டணி அமைப்பதற்கு பல கட்சிகள் வரும். அதுக்கு நாள் இருக்குது, அதுக்கு நேரம் இருக்குது. அதனால் உரிய நேரம் தேர்தல் நேரம், அந்த தேதியை அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னே சில நாட்கள் முன்னே கண்டிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பொறுத்தவரை கட்சியின் சார்பில் யாரால எங்கள் கட்சியில் கூட்டணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் முறைப்படி அறிவிப்பார். இல்லை, பாமக அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான அந்த சாதகமான சமிக்கை தெரியுதா சார்? இல்லை, இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நான் தான் பொதுப்படியாக சொல்லிட்டேன் இல்லையா. தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க அரசு தவறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பணிப்பெண்ணை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்திய திமுக MLA கருணாநிதியின் மகன், மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அதிமுக சார்பில் வள்ளலார் நகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பங்கேற்று MGR பாடல் பாடி ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேங்கை வயலில் நடந்த சம்பவத்திற்கு இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.